விஜய் சாருடைய 68வது திரைப்படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் சுருக்கமாக கோட் என உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா விஜய் சார் அப்பா மகன் என இரட்டை கதாபாத்திரங்கள் நடித்திட்டு இருக்க நிலையில மேலும் மிடில் ஏஜ் கெட்டப்பில் பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் அத்பனுடன் நடனமாடும் ஒரு பாடலுமே உருவாகி வந்தது. பொதுவாகவே விஜய் சார் பாடினால் அந்த பாடல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பாடலாக மாறிவிடும். ஆனால் யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்ம விஜய் சார் பாடியுள்ள இந்த விசில் போடு பாடல் பாத்தீங்கன்னா பலருக்குமே பிடிக்கவில்லை என்றும் அந்த பாடலுக்கு எழுதிய மதன் கார்கி இது பற்றி பேசியிருப்பது விஜய் சார் பெரும் ஷாக்குமே கொடுத்திருக்கு. அதாவது இந்த பாடல் பாத்தீங்கன்னா பலருக்குமே பிடிக்கவில்லை என்று கூறுவதும், பலர் நன்றாக இருக்கிறது என பாடலை 30 மில்லியன் வியூஸ் கடந்து பார்த்து வருவதும், மேலும் பாடல் புரியவில்லை என்று சொல்பவர்களுக்கும் உள்ளனர். இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு நான் எழுதிய கூகுள் பாடல், செல்ஃபி புல்லா பாடல்களுமே இதே போன்று கலவையான விமர்சனங்கள் தான் கிடைத்தது. முதலில் கூகுள் பாடல் பலருக்குமே கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். மேலும் அதன் பின்பு பாத்தீங்கன்னா அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பாடலாக மாறியது. அதே நிலைமைதான் செல்ஃபி புல்லா பாடலுக்கும். அப்பொழுது இந்த விசில் போடு பாடலும் கொஞ்ச நாட்கள் கழித்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்க்கிறேன் என சொல்லி வந்திருக்காரு. இந்த பாடலை உருவாக்கும் பொழுது நடிகர் விஜய் சார் அரசியல் கட்சியை தொடங்க போவதாக அறிவிப்பை வெளியிடவில்லை. எந்த அர்த்தத்தில் கேட்டாலும் அவர்களுக்கு ஏற்றவாறு இந்த பாடல் திருப்தி அளிக்கும் வகையில் உருவாக்கி உள்ளேன். முதன்முறை பாடல் வரிகளை பார்த்ததுமே வெங்கட் பிரபு அவர்கள் ஓகே சொல்லிவிட்டாராம். அதாவது விசில் போடுக்கு பதிலாக சல்யூட் வார்த்தையை பல மொழிகளில் பயன்படுத்த திட்டமிட்டோம். கடைசியில் பாத்தீங்கன்னா அதை மட்டும் விசில் போடு என மாற்றிக்கொண்ட பாடலாக இது உருவாக்கினோம் என்று மேலும் விசில் போடு பாடல் பாத்தீங்கன்னா குறித்து விரிவாக பேசி வந்திருக்காரு நம்ம மதன் கார்கி அவர்கள். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.